சொன்ன மனுஷன் கேட்டார்கள், அறியவில்லை, விலகி இருந்தார். ஏனென்றால் இன்னைக்கு இந்த வசனத்தை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இயேசு அன்னைக்கு எவ்வளவோ அற்புதங்கள் செய்ய முடிஞ்சிருக்கும், செய்திருக்கலாம். ஏனென்றால் அவர் ஒருவருக்கு செய்ய வேண்டிய சித்தம் இருந்தால் அது நடந்தே தீரும். ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தால் அது நடந்தே தீர வேண்டும். இன்று நமக்கு இந்த இடத்திலும் ஊழியத்துக்காக நமக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். இந்த ஊழியம் நிறைவேற்ற வேண்டும், இந்த ஊழியம் நடக்க வேண்டும் என்று அவர் ஒரு தீர்மானம் செய்திருக்கிறார். இதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த நம்ம இடத்துல கேட்கிறார்கள் சில பேர்கள் கேள்வி, உனக்கு வந்து சொல்லிடுச்சா சாமி ஊழியம் செய்ய சொல்லி கேள்வி கேட்கிறார்கள் என்னை. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்கிறார், யாரை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன். என்ன, ஒருத்தர் வந்தாலையும் பிரசங்கம் பண்ணுவேன், 4 பேர் வந்தாலையும் பிரசங்கம் பண்ணுவேன், 1000 பேர் வந்தாலும் பிரசங்கம் பண்ணுவேன், 1,00,000 பேர் வந்தாலும் பிரசங்கம் பண்ணுவேன். அவ்வளவு பேரும் ஏற்றுக்கொள்ளும் பிரசனம் தான் எனக்கு ஆண்டவர் கொடுப்பதை தவிர வேற செய்தி எனக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் இது நானாக தேடுகிற செய்தி அல்ல. நான் ஜபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்ன செய்தி ஒரு சொல்லி வேதத்தை திறந்தாவே கரெக்டா அந்த செய்தி வந்துடும். அந்த செய்தியை நான் ஒவ்வொன்றும் தேடி எல்லாம் கண்டுபிடிக்கிறதே கிடையாது. பெரட்டி அப்படியே பெரட்டும், அப்படி லக்குன்னு செய்தி வரும். ஒரே 5-10 செகண்ட்ல செய்தி கிளீன் ஆயிடும். இதுதான் எனக்கும் ஆண்டவருக்குள்ள உண்மையான ஒற்றுமை, உண்மையான அன்பு, பாசம், என் மேல் அவர் வைத்திருக்கிற நேசம். இது உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும், ஏற்றுக்கொள்வார்கள். அதை